வணக்கம். மனிதனாய் பிறந்த அனைவரும் தானங்கள் செய்ய வேண்டும். என்னென்ன தானங்கள் செய்தால் எத்தனை தலைமுறைக்கு புண்ணியங்கள் சேரும் என்பதை பார்ப்போம். அன்னதானம் செய்தால் 3 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். திருக்கோயில்களில் தீபம் ஏற்றினால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். பட்டினியால் வருந்தும் ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவளித்தால் கூட 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். வசதி இல்லாத ஏழ்மையாக இருக்கும் பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். வயதில் மூத்த சான்றோர்களுக்கு உணவளித்தால் 6 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனாதையாக இறந்தவர்களை காரியங்கள் செய்து சேர்த்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். முன்னோர்களுக்கு திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். உயிருக்கு போராடும் பசுவின் உயிரை காப்பாற்றினால் 14 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். நாம் வாழும் காலத்தில் தானம் தர்மங்கள் செய்தால் நம்மை தொடர்ந்து வரும் சந்ததியினர்கள் சீரும் சிறப்போடு வாழ்வார்கள். இந்த காலத்தில் நிறைய நபர்களிடம் ஒரு பழக்கம் உள்ளது. கோயில்களில் அதிக பணத்தை அனாவசியமாக காணிக்கையிடுகிறார்கள். அதாவது சிந்தித்து பார்த்தால்தான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். பணம் என்பது கடவுளுக்கு முக்கியம் இல்லை. அதாவது பணம் என்பது மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பொருளாகும். கடவுள் முன் மனிதர்கள் அனைவருமே சமம். பணத்தை கோயில்களில் இடுவதை விட பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவளித்தால் உங்களுக்கு கிரகதோஷம் போன்ற பல பிரச்சனைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் சிறந்து விளங்கலாம். உங்களால் முடிந்தவரை உங்கள் அருகில் உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்தாலே போதும். நாடும் வளம் பெறும், நாமும் வளம் பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நல்லவை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.